வித்யா, எம்எஸ் தோனி தி அன்டோல்டு ஸ்டோரி படம் பார்த்திருக்கியா? பார்த்தனே. மகேந்திர சிங் தோனியோட வாழ்க்கை வரலாறு தானே? அதேதான். அதே மாதிரி தான் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரான சௌரவ் கங்குலி அவரோட வாழ்க்கை வரலாறை தழுவின ஒரு படத்தை இப்போ வெளியிட போறாங்க. அதுக்கான போஸ்டர் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன அருண், தாதா தி சௌரவ் கங்குலி ஸ்டோரின்னு போட்டிருக்கு? ஆமா, அவர் பேரு தாதா தான். அவரை யாரு கங்குலின்னு கூப்பிட்டாங்க? அவரை கேப்டன் அப்புறம் தாதா இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டேன்னா, அவரோட கிரிக்கெட் வரலாறுல கிரிக்கெட் களத்தில் அவர் பண்ண சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி தரமாக இருந்திருக்கு. அதனால தான் அவர் தாதான்னு எல்லாரும் செல்லமாக கூப்பிட்றாங்க. அவர் மேலே அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கும். சௌரவ் கங்குலி அப்படின்னு சொன்னாலே அந்த சட்டையை கழட்டி சுற்றினது தான் ரொம்ப ரொம்ப ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கும். இவர் இளம் வயதிலேயே இந்திய கிரிக்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவரோட ஸ்கில் எல்லாம் இருக்கும் இல்லையா, பேட்டிங் திறமையாக இருக்கட்டும், பவுலிங்கும் போடுவார். ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி இந்தியாவுக்கு ஒரு அடித்தளம் அமைச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இவரோட கேப்டன்சி அப்படின்னு சொல்லணும்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம கேப்டன் அப்படின்னு சொன்னால் எம்எஸ் தோனின்னு சொல்லுவோம் இல்லையா, எம்எஸ் தோனிக்கே ஒரு ஆசான் இருக்காரு அப்படின்னா அது கங்குலி தான். ஏன்னா இவர் கட்டமைச்சு வச்ச ஒரு பக்காவான டீமை வச்சு தான் தோனி அவர்கள் கப்படிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு, சௌரவ் கங்குலி அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு டீமை கட்டமைச்சு வச்சிருந்தாரு. இவர் இந்திய கிரிக்கெட்டையே ஒரு மறுவரை செஞ்ச ஒரு பக்காவான கேப்டன் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகவே ஆகாது. அந்த வகையில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளேயருக்கு நம்ம ஏதாவது ஒரு அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவரோட வாழ்க்கை வரலாறே திரும்பி படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த படம் தான் இப்போ வெளியாக போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க. அந்த போஸ்டரில் இருக்கு பார்த்தியா, அது 2002ஆம் ஆண்டு லார்ட்ஸ் மைதானத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கான ஒரு கர்ஜனைக்காக அவர் இந்த மாதிரி சட்டையை கழிட்டு சுற்றினார். அது மட்டும் இல்லை, இவர் நம்ம இப்போ அக்ரஷன் நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா இப்போ இருக்கிற எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா விராட் கோலி தான் ஞாபகம் வரும். ஆனால் அந்த அக்ரஷனுக்கெல்லாம் அப்பனாக இருந்தவர் தான் நம்ம சௌரவ் கங்குலி அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையிலையும் தப்பே இல்லை, சொல்லிக்கிட்டே போகலாம். அருண், இந்த படம் எப்போ அருண் ரிலீஸ் ஆகுது? நல்ல கேள்வி தான். அதாவது 2027ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு அறிவிச்சிருக்கு. இந்த படத்தில் ராஜ்குமார் ராவ் அப்படிங்கிற நடிகர் தான் சௌரவ் கங்குலியாக நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு, அவரோட பிறந்த நாளில் இந்த போஸ்டரை நம்ம வெளியிட்டா ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுக்காக சௌரவ் கங்குலியோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தாதா தி சௌரவ் கங்குலி ஸ்டோரி அப்படிங்கிற படத்தோட போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துக்காக சௌரவ் கங்குலியோட ஒட்டுமொத்த ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க படம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், நானும் போய் பார்க்கலான்னு இருக்கேன். கண்டிப்பா போய் பாரு. ஓகே மக்களே, இதோட கடைசி நாங்கள் கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் வித்யா குமார்.